மத்திய மாநில அரசை கண்டிக்கின்றோம். மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கின்றோம். ரத்து செய், 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 மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை, மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை, ரத்து செய், 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 தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, அண்ணாக்குடி பகுதியில், அண்ணாக்குடி பகுதியில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை, மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், கண்டிக்கின்றோம், 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 மத்திய மாநில அரசுகளை, மத்திய மாநில அரசுகளை அண்மையாக கண்டிக்கின்றோம், அண்மையாக கண்டிக்கின்றோம், விவசாயி வாழ்வாதாரத்தை, விவசாயி வாழ்வாதாரத்தை எடுக்க நினைக்கும் மத்திய அரசு, எடுக்க நினைக்கும் மாநில அரசு, அண்மையாக கண்டிக்கின்றோம், அண்மையாக கண்டிக்கின்றோம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை, மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், கண்டிக்கின்றோம், 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 டெல்டா விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை, மத்திய மாநில அரசுகளை அண்மையாக கண்டிக்கின்றோம். டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆட்சி செய்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் வளமாக அறிவித்து ஏற்கனவே இங்கு இயங்கிய எண்ணெய் நிறுவனங்களை ரத்து செய்யும் நோக்கத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் வளமாக அறிவித்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் மத்திய அரசு டெல்டா மாவட்டத்தில், அது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை எண்ணெய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், சேல் கேஸ் போன்ற திட்டங்களை அமுல்படுத்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதை தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியதாக ஒரு செய்தி வருகிறது. அப்படி இருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதை டெல்டா மாவட்டத்தை விட்டுட்டு டெல்டா மாவட்டத்தை எடுப்பது முற்றிலுமாக மத்திய மாநில அரசு கைவிட வேண்டும். ஏன்னால் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள், விவசாயம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம், அதை நம்பிதான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரும் விவசாயிகள் திரளாக திரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை விவசாய சார்பாக முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.